பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நேற்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது. டிவிக்கு ஜெயித்திருக்கிறாங்க. தேவன் ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். அதனால் ஒரு வேத வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை பேச போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பாருங்க, அவர்தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவர்தான் ஆளுகை செய்கிறார். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர்தான். ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர்தான். காலங்களை மாற்றுகிறவர் அவர்தான். சமயங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். பாருங்க, அவர்தான் ஆளுகை செய்கிறார். ஏன் இப்படி இவங்க வந்தாங்க, இவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆனால் தேவன் கொடுத்த ஒரு ரிசல்ட் தான் பாருங்க. ஒரு மனிதன் ஜெயிக்கிறாங்க, ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார்கள். அதுவும் அப்படின்னா அது கடவுள் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் தான் ஏற்படுத்துகிறவர். அப்போ பாருங்க, நாம் இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இளைஞர் கூட்டம்லாம் அப்படி போயிடுச்சு, பெண்கள் ஓட்டெல்லாம் டிவிக்கு போடப்பட்டது அப்படின்ட்டு பல காரியங்களை முன்வைக்கிறார்கள், ஈவன் கிறிஸ்தவர்களே. ஆனால் தேவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒரு மனிதனும் ஆளுகை செய்ய முடியாது. அவரே ஏற்படுத்துகிறவர். அதனால் நாம் வந்த ரிசல்ட்டுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதை குறித்து நாம் அஃபண்ட் ஆகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா தேவன் தான் இதில் கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதனால பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை எல்லாமே அவர்தான் காலங்களை சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி அவர்தான் ரிசல்ட்டை தருகிறவர், அவர்தான் தீர்வை தருகிறார், அவர்தான் ஆளுகை செய்கிறார், அவர்தான் ஜெயபலமானவராய் இருக்கிறார். புழுதியிலிருந்து அவர்தான் தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார், தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிறார், இழிவானவர்களை உயர்த்துகிறார். எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்கிறார். பார், வீட்டாரால் ஒதுக்கப்பட்ட தாவீதை தேவன் தேசத்துக்கு அதிபதியாக ராஜாவாக உயர்த்தினார். வீட்டாரால் ஒதுக்கப்பட்ட யோசேப்பை, குழியில் போடப்பட்ட யோசேப்பை, துரோகம் பண்ணப்பட்ட யோசேப்பை தேவன் ஆளுநராக எகிப்து தேசத்தில் உயர்த்தினார். பாருங்க, இங்க பெரிய காரியமே கர்த்தர் தான் இதற்கு பின்பாக இருந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதனால் நாம் ஒருவரையும் இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவரெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு, மக்களுக்கு புரியல, தெரியல, பல காரியங்கள் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி, அரசியலுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய கரம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தயவு இல்லாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு ராஜாவாக, ஆளுநராக மாறவே முடியாது. இதுதான் வேதத்தின் கூற்றுப்பாடு. அதனால் நாம் இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும். அதனால் நாம் வந்திருக்கிற ரிசல்ட்டுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன்னா அவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளுகிறவரும் அவர்தான், கீழே இருக்கிறவர்களை சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறவரும் அவர்தான். அதனால இதுல தேவனே ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது இதுல ஒரு மிகுந்த சமாதானமும் ஒரு பாதுகாப்பும் நமக்கு உண்டாகும். முக்கியமாக நமக்கு பாதுகாப்பு தேவன் தான். கர்த்தர் தான் நமக்கு ஒரு பாதுகாவலராய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவரும் அவர்தான், நம்மை போஷிக்கிறவரும் அவர்தான்.
நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறோம் அவர் தான். நம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளையோ இல்லை உயர் அதிகாரிகளையோ நாம் நம்பி இல்லை, தேவனை நம்பி இருக்கிறோம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வந்திருக்கிற ரிசல்ட்டுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.